அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கேக்குதாங்கிறத சொல்லுங்க. Can you hear my voice? Yes, sir. கேக்குதுங்க சார். Yes, sir. Okay. Thank you. இன்றைய இன்னைக்கு எடுக்கக்கூடிய வகுப்பு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இன்சென்டிவ்ஸ் அண்ட் சப்சிடிஸ் லாஸ்ட் டாபிக் ஆஃப் த இடிபில இருக்கக்கூடிய ஒரு லாஸ்ட் டாபிக் இதைதான் நம்ம பார்க்க போறோம். பிஃபோர் தட் இப்போ நமக்கு என்ன ஒரு நடைமுறை போயிட்டு இருக்கு அப்படின்னா, டிஆர்பியில வந்து ஆனுவல் பிளானரை நீங்க எதுவும் எதிர்பார்க்க தேவையில்லை. செட் எக்ஸாம் பண்ணணும்னாங்க, அதை பண்ணிட்டாங்க. அதனால அடுத்தடுத்த நிகழ்வுகள் நமக்கு வந்துடும் அப்படின்றது மட்டும்தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். படிக்கணுங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். நான் ஒவ்வொரு வாட்டி சொல்றது என்ன அப்படின்னா, சிலபஸ் இஸ் வெரி ஹெவி. சிலபஸ் வந்து ரொம்ப பெருசு. நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சைமல்டேனியஸா நம்ம தியரிட்டிக்கல் ஒரு பக்கம் இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஒரு பக்கம் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டே வரோம். அதுல தியரிட்டிக்கல் போர்ஷன்ஸ்ல வந்து பிசினஸ் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இடிபி கூட முடிச்சிட்டோம். பட் பினான்சியல் அக்கௌண்டிங் ஒண்ணுமே முடிக்க முடியல. பாத்தீங்களா இல்லையா? இதுதான் அதனுடைய டஃப். ஒண்ணுமே பாத்தீங்கன்னா அதுல பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், கன்சைன்மெண்ட் அண்ட் ஜாயின்ட் வெஞ்சர் வரைக்கும் இருக்குங்க. ஸோ தட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, சிலபஸ் ஹெவியா இருக்கிறதுனால நீங்க தினந்தோறும் படிக்கணும். அந்த பழக்கத்துக்கு கொண்டு வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆர் அதர்வைஸ் நீங்க மற்றவங்களை குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனமே கிடையாதுங்க. இதுல இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி நான் சொல்றது யாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலபஸ்ல இருந்து தொடர்ந்து யாரு கன்சிஸ்டன்சியா தொடர்ந்து படிச்சுட்டு வராங்களோ அவங்க கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். கால் ஃபார் வரட்டும் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க சிலபஸ் கூட முழுசா படிக்க முடியாது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வேர்ட்ஸுங்க. நீங்க சிலபஸ்ல இருக்கிற வார்த்தைகளை கூட முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அவ்வளவு தகவல்கள் இருக்கு. நம்ம தான் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். நான் சொல்ற இது வந்து உங்களுக்கு எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கலாம். அந்த டஃப்னஸ் அப்படின்றத பாத்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்டினுடைய டஃப்னஸ் நமக்கு எங்க புரியுது அப்படின்னா, ப்ராப்ளமேட்டிக் ஏரியாவில தான் ரொம்ப புரியுதுங்க. அவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு, எப்படி நம்ம வந்து இதை எடுத்துக்க போறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். இதுல மீன்வைல் பாத்தீங்க அப்படின்னா, நீங்களும் நானும் அந்த மீட் ஆகக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி அப்படின்றது அதுல நிறைய சுச்சுவேஷன் பேர்டன்ஸ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். எங்களுக்கும் பாத்தீங்கன்னா ட்ரைனிங்கு, ஆல்மோஸ்ட் எக்ஸாம்ஸ், இதனுடைய நீட்ஸ்ல நாங்க போறதுனால இந்த ஒரு 1 மந்த் மட்டும் எங்களுக்கு ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும். வேல்யூஷன் முடிகிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஸோ தட் அதற்கான தருணங்களையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் போய் ஆகணும். என்னோட பார்ட்டு நான் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் கொண்டு போயிட்டே தான் இருப்பேன். படிக்க வேண்டிய பார்ட்டு நீங்க தான். நீங்க என்ன குறை சொல்லி ஒண்ணுமே நடக்காதுங்க. அதனால பி கேர்ஃபுல். படிக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். கரெக்ட் ஆர் நாட்? கரெக்ட் சார். கரெக்ட்டுங்க சார். அதனால எனக்கும் உங்களோட ஹெவினஸ் நான் வந்து மோர் தேன் 200% அக்செப்ட் பண்ணிட்டேன். நான் ரொம்ப பார்த்துருக்கேங்க. அதனாலதான் நான் அந்த ப்ராப்ளமேட்டிக் ஏரியாவில எல்லாம் வந்து ஒரு லெத்தார்ஜிக்காவே இருக்கிறது இல்லைங்க. முடிஞ்ச வரல அதுல எப்படி நல்லதா கொடுக்கணுமோ ஐ வாண்ட் டு டூ மை பெஸ்ட். அதை தான் நான் பண்ணிட்டே வருவேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் இதுல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு சில பார்த்த பகுதி, பார்க்காத பகுதி எல்லாமே நமக்கு ஆட் ஆயிருக்கு. அதனால டைம் கிடைக்கிறப்பெல்லாம் மற்ற டாபிக்ஸ் எல்லாம் நீங்க படிங்க. நான் உங்களுக்கு முன்னமே சொல்லியிருக்கேன், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எல்லாம் மாறலங்க. காஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் அதற்கான டாபிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். மறுபடியும் அதை வந்து நம்ம நடத்துறப்போ மற்ற பார்ட் எல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கு வருவோம். அதனால இது வந்து எக்ஸாக்டா இருக்கு. நான் உங்களுக்கு அப்படியே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்க ஒரு வாட்டி டைம் கிடைக்கிறப்பெல்லாம் திரும்ப திரும்ப படிங்க.
அப்பதான் உங்களுக்கு கான்செப்ட் மனசுலயே இருக்கும். இது வந்து ஒரு கடல், அந்த கடல்ல கரையேறணும் அப்படின்னா பாதியில போய் நின்னுக்கலாம் அப்படின்னா நடுக்கடல்ல நம்மளை யாரு காப்பாத்த போறாங்க? அந்த மாதிரிதான் நீங்க எடுத்துக்கணும். பி கேர்ஃபுல், பி காசியஸ். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்டுக்கலாமா? ஒரு 2 minutes. ஓகே, உங்க கையில வீடியோஸ் இருக்கு, உங்க கையில மெட்டீரியல் இருக்கு, உங்க கையில கொஸ்டின் பேப்பர் இருக்கு, டெஸ்ட் வந்துகிட்டே இருக்கு, எல்லாமே வருது. அதை அட்டன் பண்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நாம இன்னொரு டிஆர்பிலையும் முட்டாளாக வேண்டியதாங்க. அந்த மாதிரி மட்டும் நீங்க செஞ்சிடாதீங்க. வரக்கூடிய டிஆர்பி உங்களுக்கு பெரிய கான்பிடென்ட் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எல்லாருமே ஜீரோல இருந்து ஓட போறாங்க. புரியுதாங்க? இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த டிஆர்பிங்கிறது நியூ சிலபஸ். எல்லாருமே அந்த ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ யூஆர் ஆல்சோ நீங்களும் அதே மாதிரிதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றப்போ டெஃபினட்டா யாரு ஓடிட்டே இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா அந்த எல்லைக்கோட்டை நம்மளால தொற்ற முடியும். அதுக்கு வந்து நீங்க பிராக்டிஸ் 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 பிராக்டிஸ். இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்ற வார்த்தைகளுங்க. Shall we start the session? வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாமா? ஓகே, லெட் பி ஸ்டார்ட். இன்றைய பகுதி பாத்தீங்க அப்படின்னா இன்சென்டிவ் அண்ட் சப்சிடிஸ். சப்சிடினா மானியம், இன்சென்டிவ் அப்படின்றது இது மானியம். இன்சென்டிவ் அப்படின்றது ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாட்டுக்காக கொடுக்கறது. இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னமோ சொல்லுவீங்க? இன்சென்டிவ் சலுகை. ஓகே ஓகே. அனதர் ஒன் பவுண்டி. இதுலயே நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா பவுண்டி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அப்படியே இந்த மூணுனுடைய இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் லெட் பி ஸ்டார்ட்டுங்க. ஓகே, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான். ஜஸ்ட் அதுல ஒரு பின் பாயிண்ட் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் வித் அக்ரிகல்ச்சர், கவர்மெண்ட் என்ன ஃபீல் பண்ணுது அப்படின்னா டு பூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர். ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறோம். டு பூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரை பூஸ்ட் பண்ண கவர்மெண்ட் ஃபீல் பண்ணுது. அப்ப இந்த மூணு நேச்சர் தான் அவங்களுக்கு கையில இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னு அர்த்தம் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். பவுண்டிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும் ஒரு வகையான ஒரு மோட்டிவேஷன். பவுண்டிங், ஹியர் இட் இஸ் பவுண்டிங். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ்டு எவ்ரி டன்ஸ் ஆஃப் வீட் அண்ட் பேடி. அதாவது கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க எவ்ரி டன் கூடுதலா நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்ரி டன்ஸ் இன் வீட் ஆர் பேடி ப்ரொடக்ஷன். இப்படி எடுத்துக்கலாம். வீட்டோ அல்லது பேடி, அரிசி அல்லது இதெல்லாம் உணவு தானியத்துல வருது இல்லைங்களா? கோதுமை அல்லது அரிசி. டன் ப்ரொடியூஸ்டு பை த ஃபார்மர், ப்ரொடியூஸ் பண்றாரு, உற்பத்தி செய்யறாரு. அப்ப அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்காக என்சூரிங் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஃபார் தியர் ஹார்வெஸ்ட். என்சூர் பண்றாங்க கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஃபார் தியர் ஹார்வெஸ்ட். இப்படி எடுத்துக்கலாம். சார் கூடுதலா நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்களா, இந்தாங்க பிடிங்க, ஒரு பணம் முடிச்சு
அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேரு தான் பவுண்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பண முடிப்பு அல்லது முடிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மேலும் உற்சாகப்படுத்துறோம். அப்படி உற்சாகப்படுத்தணும் அப்படின்னா பவுண்டி வந்து எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பெனிஃபிட்ஸ் டு என் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியை பூஸ்ட் பண்றதுக்காக தான் இருக்கும். ரொட்டீனா நமக்கு ஒவ்வொரு டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 இயர் பிளான்ஸ் அப்படின்னா எவ்ரி 5 இயர் பிளான்ஸ் பாருங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியை அவங்க ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. இன் திஸ் பர்டிகுலர் இயர் ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி getting benefited to the government scheme. கவர்மெண்ட் ஸ்கீம்ல ப்ரொடியூஸ் அதாவது பெனிஃபிட் பண்றதுக்காக அந்த 5 இயர் பிளானையே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் பேரு பவுண்டி அப்படின்னு. பவுண்டி பெனிஃபிட்ஸ் டு எ பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி, குறிப்பாக சில தொழில்கள் மட்டும் செய்வாங்க. ஒரு கட்டத்துல ஐடி பார்க்ஸ் அப்படின்ட்டு நிறைய ஓபன் பண்ணாங்க ஐடி கம்பெனிஸ்னுடைய டெவலப்மெண்ட்டுக்காக. தொழிற்பேட்டைகள் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை உருவாக்குனாங்க. ஹெவி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அதுல உருவானதுக்கு காரணமாக அமைஞ்சது பாத்தீங்க அப்படின்னா இந்த பவுண்டி அப்படின்றதா. எப்படி அக்ரிகல்ச்சர்ல கூடுதலா நீங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சின்ன சின்ன மோட்டிவேஷன் நீங்க பண்ணுவீங்களா அல்லது பேமெண்ட்ஸ் மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா, அதேதான் இங்க நம்ம கொடுக்கக்கூடியது. ஓகே, பவுண்டிங்கிறது இப்ப புரியுதாமா? Yes, sir. இருமுகள். ஓகே, ஃபைன். இப்போ இன்சென்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னா சலுகை. The term incentive means stimuli for action. ஒரு செயலை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஊக்கப்படுத்த. இப்ப பவுண்டி கொடுத்தாச்சு. கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா அடிஷனலி பாருங்க, இதோட சேர்த்து பவுண்டியோட நீங்க எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணீங்களா, ஜிடிபி எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது சார், நாட்டினுடைய உணவு தானியத்தை நீங்க எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறீங்க, அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தரேன். சில இண்டஸ்ட்ரி பாருங்க ஜிடிபியினுடைய இம்பார்ட்டன்ஸ்ல இருப்பாங்க, நிறைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை உற்பத்தி செஞ்சு கொடுத்துருப்பாங்க, அதனால அவங்களுக்கு பவுண்டி கொடுத்துருப்பாங்க. அடிஷனலா இப்ப இன்சென்டிவ் கொடுக்கறது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. இப்போ நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இன்கம் டேக்ஸ் அக்ரிகல்ச்சரல் இன்கமுக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அக்ரிகல்ச்சரல் இன்கம் இஸ் ஃபுல்லி எக்ஸம்டட் ஃப்ரம் த இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க, அதுக்கு பேரு இன்சென்டிவ். அப்போ டாக்ஸ பிரேக் பண்றோம் அப்படின்னா, டாக்ஸ தடை பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு இன்சென்டிவ். ஓகே, இப்ப எப்படி எடுத்துக்கலாம், அக்ரிகல்ச்சரல் இன்கம் fully exempted from tax. ஓகே, இன்கம் டேக்ஸ் நம்ம நீக்கிட்டோம். இதுக்கு பேரு இன்சென்டிவ். இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இன்சென்டிவ். இதுதான் நமக்கு இன்சென்டிவ், கூடுதல் அவங்கள சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் அப்படின்றது, சார் இன்ட்ரெஸ்டே இல்லாம லோன் கொடுக்குறோம் சார், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ். கோஆபரேட்டிவ் லோன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, உங்களுக்கு எல்லாம் வெய்வ் ஆயிடும், நீங்க கடன் வாங்கி விவசாயத்தை நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. வெய்விங் லோன் இன்ட்ரெஸ்ட் இப்படி எல்லாம் நமக்கு கொடுக்கறது. இதெல்லாம் என்ன அப்படின்னா இன்சென்டிவ்ஸ் டு என்கரேஜ் த ஃபார்மர் ஃபார் மாடர்ன் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்.
இப்போ டிராக்டர் எல்லாம் வாங்குறதுக்கு மானியம் தருவாங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா சோலார் போட்டதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. சோலார் பம்பிங் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது அப்போ இரிகேஷனுக்கு கொடுத்தாங்க. பார்த்துருக்கீங்களா? இரிகேஷன் அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ட்ரிப் இரிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. சோலார் பம்பிங். அடுத்ததா பாத்தீங்கன்னா டிராக்டர் வாங்குறதுக்கு டிராக்டர் மாடர்ன் ஃபார்மிங் ஆக்டிவிட்டிஸ்க்காக கொடுத்தாங்க. இப்படி எல்லாம் ஏதாவது நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம சலுகைகள் கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் சலுகைகள். இதெல்லாம் நம்ம அவைல் பண்றோம் இல்லைங்களா? அக்ரிகல்ச்சர்ல இதெல்லாம் நம்ம கண்கூட பார்க்கணும். இதுக்கெல்லாம் பேரு இன்சென்டிவ் அப்படின்னு பேரு. ஓகே, இஸ் இட் கிளியர்? பவுண்டிக்கு இதுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதாமா? எஸ் சார், புரியுதுங்க சார். ஓகே. அடுத்து அப்பதான் இதனுடைய கிளியரா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். சப்சிடினா மானியம். இப்போ இந்த சப்சிடி எப்படி ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா ஃபர்தர் சப்போர்ட். சப்சிடிக்கு பேரே நம்ம என்னன்னு சொல்லலாம், ஃபர்தர் சப்போர்ட் டு த கவர்மெண்ட். அக்ரிகல்ச்சரையே நம்ம மீனிங்ஃபுல்லா எடுத்துக்கலாம். டு கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி நமக்கு ஈஸியா இருக்கும். ஸ்ட்ரகிளிங் ஃபார்மர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்ட்ரகிளிங் ஃபார்மர்ஸ். லோன் வாங்கிட்டாங்க சார், கட்ட முடியல. அப்போ அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? சார் நீங்க இவ்வளவு லோன் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு கட் ஆஃப் ரேட் அப்படின்னு ஒண்ணு வைக்கிறோம். நீங்க இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துட்டு இதை நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ எல்லாம் கூட அது மாதிரிதான். லோன் கொடுக்குறப்பயே நம்ம இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுக்குறோம். இந்த வேவிங் ஆஃப் லோன் இன்ட்ரெஸ்ட் லோன் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றோம். என்னமா? அதாவது ஒரு கடினமான சுச்சுவேஷன்ல இருக்கிறப்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் இந்த சப்சிடி. The government provided subsidy for fertilizer purchase. கரும்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியே கொடுப்பாங்க. கூட்டுறவு மூலமா உங்களுக்கு அவங்களே பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. reducing cost for establishment work. ஃபார்மிங் எல்லாம் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா அவங்க காஸ்டே ரிடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு பண்ணை அமைக்கிறீங்க அப்படின்னா அந்த பண்ணைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த செட்டுக்கு தேவையான காஸ்ட்டை ரிடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. 1 lakh வாங்குறீங்களா, நீங்க திரும்ப ஒரு 50,000 செலுத்தினா போதும், 60,000 செலுத்தினா போதும் அப்படின்னு எல்லாம் சொல்றது. இந்த சீடு நீட் அப்படின்னு ஒரு ஸ்கீம் படிச்சோம் இல்லைங்களா? அதுல பாருங்க 25% இமிடியட் சப்சிடி கொடுத்துருப்பாங்க. நீடுங்கிற ஸ்கீம், நீட்ஸ். இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா இமிடியட் சப்சிடியா 25% கொடுத்துருப்பாங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ 1 லட்சம் ரூபாய் நீங்க கடன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்ல எவ்வளவுதான் நிலுவை இருக்கும் அப்படின்னா செலுத்த வேண்டிய தொகை 75,000 தான் இருக்கும். 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினீங்கன்னா 7.5 லட்சம் ரூபாய் மட்டும் நீங்க ரீபே பண்ணா போதும். அப்ப 25% immediate subsidy. Okay, understand that? Yes, sir. Yes, sir. இந்த 3 விஷயங்களை நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்ப எதுக்காக இது கொடுக்குறோம்? சப்சிடிங்கிறது எதுக்கு? given the interest of the nation. சார், இந்த நாட்டுல இருக்கிறவங்கள நான் முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதுக்காக கூடுதலா நான் என்ன பண்ணிட்டே இருப்பேன், சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நலிவடைந்த தொழில்களை மேல கொண்டு வர்றது,
அது எல்லாமே இந்த நேஷனுக்கு ரொம்ப முக்கியமா இல்லையாங்க? நலிவடைந்த தொழில்கள், தொழில் மேம்பாடு மேம்படுத்துறேன் அப்படின்னா சிக் இண்டஸ்ட்ரியை ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுவான். அது எல்லாமே சப்சிடி தான். இன்சென்டிவ்ஸ் அப்படின்றது ஒரு செயலை ஊக்கப்படுத்துறதுக்காக கொடுக்கறது. எல்லாருமே பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் எனர்ஜில தான் இருக்கான். எல்லாமே பாத்தீங்கன்னா நார்மலா மின்சாரத்தை பயன்படுத்தி ஃபார்ம் ஆக்டிவிட்டி பண்றதுல தான் இருக்காங்க. இப்போ சோலார் எல்லாம் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி, அப்போ மோஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி, அதையெல்லாம் ஊக்கப்படுத்துறது. இதெல்லாம் செயல்பாடு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிமுலி ஃபார் ஆக்ஷன். நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு நான் இன்சென்டிவ் கொடுக்குறேன். சோலார் போட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு 40% இன்சென்டிவ் தரேன். கவர்மெண்டே சொல்லுது, இந்த எக்யூப்மெண்ட் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு 40% தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அதெல்லாம் சப்சிடி, சாரி, இன்சென்டிவ் கீழே வரும். ஒரு செயலை ஊக்கப்படுத்த, தூண்ட அப்படின்னு அர்த்தம். ஒரு செயலை தூண்ட. ஓகே, இந்த மூணுமே ஒரு சின்ன சின்ன பின் பாயிண்ட்ல மட்டும்தான் நமக்கு மிஸ் ஆகுங்க. அப்போ ப்ரொடக்ஷன்ல எக்ஸ்ட்ரா நீங்க கொடுங்க, நான் உங்களுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் தரேன், அல்லது இவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன், இவ்வளவு ப்ரொடக்ஷனை கொடுத்தா நான் உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு பெனிஃபிட்டை கிரியேட் பண்ணி தரேன் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிச்சு அப்படின்னா அதெல்லாம் பவுண்டிங். டார்கெட் வைப்பாங்க. ஒரு சில இண்டஸ்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா டார்கெட், இவ்வளவு ப்ரொடக்ஷன் எனக்கு கொடுங்க, நீங்க கேட்ட எக்ஸ்போர்ட் சப்சிடி பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாம் கவர்மெண்டே பாத்தீங்கன்னா சில இண்டஸ்ட்ரிக்கு டார்கெட் கொடுப்பாங்க. அசோசியேஷன், இண்டஸ்ட்ரி, இவங்களுக்கெல்லாம். ஓகே, இப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்சென்டிவ் அண்ட் சப்சிடி. சப்சிடி அண்ட் இன்சென்டிவ்ஸினுடைய அட்வான்டேஜஸ் என்ன? இது என்ன செய்யும் அப்படின்னா தே ஆக்ட், செயல்படும். இது என்ன செயல்படுது அப்படின்னா மோட்டிவேஷனல் ஃபோர்ஸ், ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய விசை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஊக்கப்படுத்தும் விசை. which makes the prospective entrepreneur, தொழில் முனைவோராக வளர்ந்து வரக்கூடிய தொழில் முனைவோர், வளர்ந்து வரும் தொழில் முனைவோருக்கு டு என்டர் இன்டு மேனுஃபேக்சரிங் லைன், அவங்களை நம்ம எது கொண்டு வரல, உற்பத்தி தொழில ஈடுபடுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம இதை பார்க்கிறோம். சரி, எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, கவர்மெண்ட் இப்படி ஒரு சப்போர்ட்டை கொடுத்தாங்க, நான் இப்போ பெரிய ஒரு தொழிலதிபரா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கு இந்த இன்சென்டிவ் அண்ட் சப்சிடி தான் காரணமாக இருக்கும். அவங்கள உற்பத்தி வழிகள்ல நம்ம கொண்டு வரோம், மேனுஃபேக்சரிங்கை கிரியேட் பண்றோம். they encourage entrepreneur to start industries in backward areas, பின்தங்கிய பகுதிகளில் இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வருது, தொழில்களை உருவாக்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டுங்க. ஆரம்ப காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டுக்கே பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போ இந்த பேக்வேர்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் ஆரம்பத்துல அனௌன்ஸ் பண்ணாங்க. கிருஷ்ணகிரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா தருமபுரி, இங்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரணும் அப்படின்ட்டு நிறைய சப்சிடிஸ் கொடுத்தாங்க. அப்போ அந்த இடத்துல எல்லாம் புதிய தொழில்கள் உருவாக காரணமாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். கவர்மெண்ட்டுக்கு என்ன சார் அட்வான்டேஜஸ்? அரசுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது? அரசினுடைய நன்மைகள், அரசுக்கு என்ன நன்மைகள் கிடைச்சது? bring industrial development uniformly in all regions, எல்லா பகுதிகளிலும் தொழில் வளர ஒரு வாய்ப்பாக இருந்தது. யூனிஃபார்ம்லி, ஒரே மாதிரியாக வளருவதற்கு இந்த இன்சென்டிவ் அண்ட் சப்சிடிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா மோர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஆக்குபைடு இன் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஒன்லி. இப்போ ஒரு ஆரிஜின்ல போய் அப்படியே விழுந்துரும். இப்போ சென்னை அப்படின்னு சொன்னீங்கன்னா சென்னை அண்ட் நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு.
அடுத்ததா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இங்கெல்லாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரியான இன்சென்டிவ்ஸ் அண்ட் சப்சிடிஸ் கொடுக்குறப்போ they cater to the industries to launch their another one business venture in that backward region. Backward regionல போய் அவங்க தொழில தொடங்குறாங்க. அது தொடங்குவதற்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கு. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் சொல்லலாம். இப்போ டைட்டன் வாட்ச் அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டாட்டாவோட டைப்போட சேர்ந்து சிலதெல்லாம் ஓசூர்ல அதனோட பிளான்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி பார்க்ஸ் சிப்கார்டு இங்கெல்லாம் லேண்டு கிடைக்குமோ அங்கெல்லாம் வந்து அவங்களோட பிசினஸ் டெவலப்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்துச்சு. இப்போ இது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸுங்க, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எல்லாம் இப்படிதான் உருவாச்சுங்க. ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான எவ்வளோ ஸ்டீலை வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆர் கிவிங் தேர் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அக்னி ஸ்டீலு, சக்தி ஸ்டீலு இதெல்லாம் உருவாக்குறதுக்கு இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இவங்கெல்லாம் தங்களுடைய ஓன் ஸ்டேட்ல அவங்களோட பிராண்ட்ஸை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு இன்சென்டிவ் அண்ட் சப்சிடிஸ் வந்து காரணமாக இருந்துச்சு. டெவலப்மெண்ட் ஆஃப் மோர் நியூ ஆண்டர்பிரனர் புதுசா உருவாக்கலாம் லீட்ஸ் டு ஆண்டர்பிரனரியல் டெவலப்மெண்ட் தொழில் முனைவு மேம்பாட்டில் புதிய தொழில் முனைவரை உருவாக்க. இன்க்ரீசிங் த எபிலிட்டி ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ் ஃபேஸ் காம்படிஷன் சக்சஸ்ஃபுல்லி. போட்டியாளரை நம்ம என்ன பண்றோம் சமாளிக்க, போட்டியை சமாளிக்கணும் அப்படின்னா போட்டியை நீங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த இன்சென்டிவ் சப்சிடிஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரிடியூஸ் ஓவரால் ப்ராப்ளம் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரனர்ஸ் அவங்களுடைய பல பிரச்சனைகளை இந்த இது வந்து சால்வ் பண்ணுது. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் பாருங்க, கடன் வாங்கிக்கலாம், இன்ட்ரெஸ்டே நீங்க கட்ட தேவையில்லை. அதெல்லாம் என்டர்பிரனர்ஸ்க்கு பெரிய மோட்டிவேஷன். அவங்க மந்த்லி இவ்வளவு பணத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. தீஸ் ஆர் த நேச்சர் இன்சென்டிவ் அண்ட் சப்சிடிஸ் பிரிங் இம்பார்ட்டன்ஸ் வித் த கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கே இது ஒரு மிகப்பெரிய நன்மை. அவங்களே போய் எல்லா இடத்துலயும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்போ ஆண்டர்பிரனர்ஸை மோட்டிவேட் பண்றாங்க. ஓகே, இப்போ நமக்கு எதுல கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்ஸாவும் கேட்பாங்க, உள்ள இருந்தும் சிலதெல்லாம் கேட்கறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில புக்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றத ஸ்டாண்டர்ட்ல இருந்து எடுத்திருக்கோம். அதை வச்சு நம்ம இந்த கிளாஸஸை அப்படியே கொண்டு போகலாம். இன்சென்டிவ் சலுகை இது எடுக்கிறப்போ இட் மீன்ஸ் ஸ்டிமுலி ஃபார் ஆக்ஷன் செயல்பாட்டை தூண்டுதல் நடவடிக்கை அப்படின்னு அர்த்தம். தூண்டுதல் நடவடிக்கை செயல். ஓகே, ஸ்டிமுலி மோட்டிவேட் என்டர்பிரனர்ஸ் டு ஸ்டார்ட் an enterprise. தொழிலை தொடங்குவதற்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. தொழிலை தொடங்குவதற்கான ஒரு மோட்டிவேஷனாக. The nature and the number of incentives have been diversified அப்படின்னா பலதரப்பட்ட பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. மல்டிப்ளைடு ஓவர் த இயர்ஸ். அப்போ பலதரப்பட்டதாக இருக்கு. பலதரப்பட்ட வகையில நமக்கு பிரிச்சு வச்சு பல இயர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நிறைய இயர்ஸ்ல நிறைய விதமா கொடுத்துருக்காங்க. இன் ஜெனரல் ஒன் இன்க்ளூட் கன்சிஷன், சப்சிடி அண்ட் பவுண்டரிஸ். இது எல்லாமே இதுல நம்ம கொடுக்குறோம். சலுகை, மானியம், அடுத்தது பணம் முடிச்சு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லலாம். 2006-7 டிஆர்பில இந்த இடத்துல ஒரு நமக்கு கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. The list of incentives offered by the government include. கவர்மெண்ட் என்னென்னலாம் இன்சென்டிவ்ஸை ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் இன்சென்டிவ் புரியுதான்னு பாருங்க. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனுங்கிறது இன்சென்டிவ் சலுகையில கொடுக்கறது. டிரான்ஸ்போர்ட் சப்சிடியை கொடுக்குறாங்க. உள்நாட்டு தொழிலை வளர்க்கணும் அப்படின்னா அதற்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. நீங்க ட்ரெயின்ல எல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியினுடைய பொருள்கள் போகுது அப்படின்னா அங்க சப்சிடியை ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க எங்க வேணாலும் கேரி அவுட் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு இவ்வளவு % சப்சிடியை நீங்க அவைல் பண்ணிக்கலாம். ஷிப்பிங்ல சப்சிடி, இதெல்லாம் நமக்கான ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு இருக்கும். சேல்ஸ் டாக்ஸ் எக்ஸம்ஷன், முன்னமே சொன்னேன், உங்களுக்கு டாக்ஸே கிடையாது அப்படின்ட்டா அது இன்சென்டிவ். டாக்ஸே இல்ல, பிரேக் பண்றாங்க. பிரேக்ஸ் அப்படின்னா டாக்ஸ் பிரேக்ஸ்னு ஒரு பாயிண்ட் பார்த்தோம்லாமா. டாக்ஸ் பிரேக்ஸ் அப்படின்னா நிறுத்தம் செய்யறது.
எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கோ அந்த தடையெல்லாம் நிறுத்தம் செய்யறது ஒரு வகையிலான இன்சென்டிவ் தான். ஓகே, அப்போ ஆல் ஆஃப் திஸ். அப்போ டிரான்ஸ்போர்ட் சப்சிடி ஆல்சோ பீயிங் அன் இன்சென்டிவ். நல்லா புரியுதான்னு பாருங்க. டிரான்ஸ்போர்ட் சப்சிடி உங்களுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. சரி, இது சப்சிடி தானே அப்படின்னா இன்சென்டிவ்க்கு கீழே தான் உங்களுக்கு சப்சிடி பவுண்டரிஸ் எல்லாம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்சென்டிவ்னுடைய இன்க்ளூட் ஆனதுதான் கன்சிஷன், சப்சிடி அண்ட் பவுண்டரி. அப்ப இன்சென்டிவ்ங்கிற வார்த்தை தான் பெரிய வார்த்தை. ஓகே, இப்படி எடுத்துக்கணும். இது இன்சென்டிவ். இன்சென்டிவ்க்குள்ளதான் உங்களுக்கு எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்சிடி இருக்கு, அடுத்ததா பாத்தீங்கன்னா பவுண்டரி அப்படின்றது இருக்கு. இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸி. ஓகே, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்சென்டிவ். என்கேஜ் ஆண்டர்பிரனர். அப்போ அவங்கள இந்த பிசினஸ்லயே இன்வால்வ்டா வச்சுக்கிறதுக்கு இந்த இன்சென்டிவ்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ மேக் இன்வால்வ்மெண்டா வச்சுக்கலாம். என்சியூர் காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த். போட்டியை சமாளிக்க, போட்டியை திறம்பட எதிர்கொள்ள அப்படின்னு சொல்லலாம். டு அட்டைன் பேலன்ஸ்டு ரீஜனல் growth. எதுக்கு அப்படின்னா வட்டார வளர்ச்சி, வட்டார வளர்ச்சியை மேம்பாடு அடைய செய்ய, சமநிலை அடைய, வட்டார வளர்ச்சி சமநிலை அடைய எல்லா இடத்துலயுமே இண்டஸ்ட்ரீஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்படுறது. இன்சென்டிவ்னுடைய நீடு என்ன, தேவைகள். இன்சென்டிவ் ஏன் சார் தேவை? டு ரிமூவ் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ். அதாவது அந்த பகுதியினுடைய ஏற்றத்தாழ்வுகள் நீக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். பகுதிகளினுடைய ஏற்றத்தாழ்வு நீக்கப்படுகிறது. வட்டார ஏற்றத்தாழ்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சார் இந்த இந்த ஸ்டேட் எல்லாம், இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் நல்லா டெவலப் ஆயிடுச்சு, அதுக்கு காரணமே அந்த அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் தான் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. டிஸ்பாரிட்டிஸ், பாகுபாடு நீக்கப்படுகிறது. வட்டார பாகுபாடு நீக்கப்படுகிறது. நீக்கம். strengthen and expand the entrepreneurial base in that economy. அப்போ இயல்பாவே நம்ம என்ன பண்றோம், இன்சென்டிவ்ஸ் மூலமா தொழில் முனைவோரை மேல கொண்டு வரோம். தொழில் முனைவோர், ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் பாருங்க, ஆண்டர்பிரினரை, யங் ஆண்டர்பிரினரை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சுங்க. இன்ஜினியரிங் முடிச்ச அவ்வளவு பேரும் வேலை கிடைக்கலாம் அப்படின்றத விட ஸ்டார்ட் அப்புக்கு சுவிட்ச் ஓவர் ஆனாங்க. அது வந்து ஒரு பெரிய வயபிலிட்டியா இருந்தது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த் அண்ட் சர்வைவல் அண்ட் growth. போட்டியை சமாளிக்கிறோம். சர்வைவல் அப்படின்னா நிலைநிறுத்தம் செய்யறது, நிலைநிறுத்த. வேற வழியே இல்லை, இந்த பிசினஸை இன்னொரு வருஷத்துக்கு நான் கேரி அவுட் பண்ணணும், சஸ்டெயின் பண்ணணும், உயிர் வாழ வச்சிருக்கணும் அப்படின்ற இடத்துல எல்லாம் கூட இந்த இன்சென்டிவ்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். growth, வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுது. டு ஜெனரேட் மோர் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்துச்சு. ரிமூவ் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லாம குறைவான வேலை அப்படின்றது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுச்சு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். திரும்ப திரும்ப ஒரு 2 வாட்டி நம்ம படிச்சாதான் அந்த விஷயங்கள் எல்லாமே நினைவுல வரும். ஒரு எக்ஸாம்பிள், எந்த தேவைகளுக்காக இன்சென்டிவ்ஸ் வழங்குறாங்க, இதுல இருந்தே ஒரு 4-3 வார்த்தைகளை எடுத்து அப்படியே போட்டுருவாங்க. ஆல் ஆஃப் தீஸும் இல்லை, ஏ ஒன்லி, பி ஒன்லி, சி ஒன்லி இருந்துச்சுன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும். அந்த மாதிரியான தருணங்கள்ல இந்த பார்ட் எல்லாமே நீங்க ரீட் பண்ணி தான் ஆகும். 2017 டிஆர்பில எப்படி கேட்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. The term dash is a general one, included concession, subsidies and bounties. இது தவறு. அப்போ இது என்ன வரணும் அப்படின்னா எந்த டேர்ம்ல இது எல்லாமே இருக்கு அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. சரி, இன்சென்டிவ் சொல்லக்கூடாதா சார்? இன்சென்டிவ் தான். இன்சென்டிவ் தான் சார். இன்சென்டிவ் கீழே தான்
ஜெனரல் ஒன் இன்க்ளூடட் கன்சிஷன், சப்சிடிஸ் அண்ட் பவுண்டரிஸ். இது ஆல்ரெடி இங்க ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா? இங்க பாருங்க, ஜெனரல் ஒன் டயக்ராம் போட்டு காமிச்சு. இதுதான் டிஆர்பி கொஸ்டின். இதுதான் நமக்கு அங்க கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப மானியம். மானியம் அப்படின்னா என்ன அப்படின்னா சிங்கிள் லம்சம் அப்படின்னு அர்த்தம் சார். ஒட்டுமொத்த தொகையா கொடுத்துறது, ஒட்டுமொத்த தொகை. சிங்கிள் பேமெண்ட், சிங்கிள் பே. இப்போ நீங்க எப்படி எடுத்துக்க கூடாது அப்படின்னா பவுண்டிங்கிற மாதிரி எடுத்துக்க கூடாது. பவுண்டிங்கிறது என்ன, நீங்க கூடுதலா உற்பத்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு டன்ஸுக்கும் உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுப்பேன் அப்படின்னா அதுக்கு பேர் பவுண்டிங். போனஸ் அப்படின்றத பவுண்டிங். பட் இங்க என்ன அப்படின்னா சார் நீங்க தொழில ஆரம்பிச்சிட்டீங்க, எங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு 20% சப்சிடி அப்படின்னு சொல்லலாம். கேபிட்டல் சப்சிடி. கேபிட்டல் சார், நீங்க கொடுக்குற கேபிட்டலுக்கு நான் சப்சிடி தரேன் அப்படின்னு சொல்லுவோம். செட் அமைக்கிறதுக்கு நான் சப்சிடி தரேன், சோலார் சிஸ்டம் போட்டீங்கன்னா நான் சப்சிடி தரேன் அப்படின்னு கவர்மெண்ட் வராங்க இல்லைங்களா? சிங்கிள் அம்சம் உங்களுக்கான செலவுல நான் இவ்வளவு செலவை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லும். சிங்கிள் அம்சம் ஒரு தடவை மட்டும் கொடுக்கிறது, which is given by a government to industry is called a subsidy. மானியம். பாருங்க, இது நேரடியா நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ பவுண்டிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷனுக்கு நம்ம என்ன செய்வோம், எக்ஸ்ட்ரா நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கிடைக்கும். அப்போ இது என்ன அப்படின்னா ஒரு லைக் ஏ போனஸ் மாறிங்க, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். பவுண்டிங்கிறது லைக் ஏ போனஸ். It is granted to an industry which is considered essential national interest. இது ரொம்ப முக்கியம். தேசிய நலனுக்காக இதை செய்வாங்க. நாட்டினுடைய நலனுக்காக இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் நான் டெவலப் பண்றேன் சார் அப்படின்னு டெவலப் பண்றேன். இட் இஸ் a government payment to attract industries in backward region and specific category. இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? எஸ்சி அண்ட் எஸ்டி ஆண்டர்பிரனராக இருந்தா அவங்களுக்கு நான் வந்து சப்சிடிஸை எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்றேன். உமன் ஆண்டர்பிரனர்னா எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஸ்பெஷல் கேட்டகரி அல்லது பேக்வர்ட் ரீஜன், பின்தங்கிய பகுதி, இப்படி நாம எடுத்துக்கணும். பின்தங்கிய பகுதிகளில் தொழில்களை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கூடுதலாக இந்த இன்சென்டிவ் வழங்கப்படுகிறது அப்படின்றதெல்லாம் சொல்லப்படுது. இது 2014 டிஆர்பில கேட்டிருக்காங்க பாருங்க. டிரான்ஸ்போர்ட் சப்சிடி டு த இண்டஸ்ட்ரியல் யூனிட் வித் த செலக்டட் ஸ்டேட்ஸ் இன் எக்ஸ்டெண்ட் ஆஃப். இது வந்து எப்போ, இது எந்த புக்ஸ்ல இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போதைக்கு பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. டிரான்ஸ்போர்ட் சப்சிடி நான் உங்களுக்கு எவ்வளவு எல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுடைய வெப்சைட்ல இருந்த இன்ஃபர்மேஷன். அதை வந்து கொஸ்டின்ஸா அந்த டைட்டில் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாடப்புத்தகங்கள்லயும் பின்னால வந்திருந்தது. டிரான்ஸ்போர்ட் சப்சிடி டு த இண்டஸ்ட்ரியல் யூனிட் வித் செலக்டட் ஸ்டேட்ஸ் இன் எக்ஸ்டெண்ட் ஆஃப். சென்ட்ரல் கவர்மெண்ட் சில ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் டிரான்ஸ்போர்ட் சப்சிடி கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னா ட்ரெயின் இதுல எல்லாம் கொண்டு வருது. இதே பாத்தீங்கன்னா ஹோசூர் அண்ட் பெங்களூர் இங்கெல்லாம் நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில இருந்து ஃப்ளவரை வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இன்னுமே பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சப்சிடி இருக்கு. பெங்களூர் ஏர்போர்ட்ல இருந்து நீங்க ஃப்ளவர்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சப்சிடி இருக்கு. ஃபிளைட்ல கொண்டு போகலாம், ஃபாரின் நேஷன்ஸ்க்கு நீங்க ஃபிளைட்ல கொண்டு போகலாம். அதுக்கு ஸ்டில் நவ் இப்போ நமக்கு சப்சிடிஸா அவைல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்கரேஜ்மெண்ட் ஃபார் த பர்டிகுலர் எக்ஸ்போர்ட், பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் அவங்களுக்காக கொடுக்கப்படுது. செஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சப்சிடி உண்டு.
டிரான்ஸ்போர்ட் சப்சிடி டைரக்டா எடுத்துட்டு போயிடலாம். நீங்க இவங்க வந்து லோக்கல் மார்க்கெட்டே கிடையாது உங்களுக்கு. செஸ்ல அதன் கீழே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்க உருவாக்கப்படுற எல்லா பொருட்களுமே நமக்கு எங்கதான் போவோம்? எக்ஸ்போர்ட் தான். எக்ஸ்போர்ட் பர்பஸ். The product are produced in the CIS for export purpose. அப்போ திருப்பூர்ல நிட்டிங் இண்டஸ்ட்ரி, கார்மெண்ட் அண்ட் நிட்டிங் இண்டஸ்ட்ரியில தயாரிக்கப்படுறது மும்பை போயிட்டு அங்கிருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா அது கொண்டு போற என்டையர் செலவுல 50% டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை ப்ரொவைட் பண்றோம். இதெல்லாம் கவர்மெண்ட் தே ஆர் சப்போர்ட்டட் டு த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி இன் தி எக்ஸ்டெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சப்சிடி. ஓகே, இந்த டிரான்ஸ்போர்ட் சப்சிடிங்கிறத சப்சிடின்னு தான் நம்ம சொல்றோம். இருந்தாலும் நம்ம என்ன அர்த்தம் அப்படின்னா இது எல்லாமே இன்சென்டிவ்ங்கிற வார்த்தைக்குள்ள இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இன்சென்டிவ்ங்கிறப்போ அதுக்குள்ளதான் சப்சிடி இருக்கு, அதை மனசுல வச்சுக்கோங்க. அதுக்குள்ள போய் படிக்கிறப்போ சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு அவைல் ஆகும். ஓகே, அதர் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. மோஸ்ட் பேக்வர்ட் ஏரியா, மிகவும் பின்தங்கிய பகுதி. மிகவும் பின்தங்கிய பகுதியாக இருந்தா இன்னுமே இதெல்லாம் நடைமுறையில் இருக்குது. கேபிட்டல் சப்சிடி கொடுக்குறாங்க, மூலதன மானியம். அங்க உருவாக்குற பிக்சட் அசட்ஸ்க்கு 20%, சப்ஜெக்டட் டு மேக்சிமம் ஆஃப் 20 lakhs, 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்த பேக்வர்டு ஏரியா சப்சிடி. பேக்வர்டு ஏரியா சப்சிடி 50% பிக்சட் அசட்ஸ். அங்க லேண்ட் வாங்குறீங்க, பில்டிங் கட்டுறீங்க அல்லது பில்டிங்கை வாங்குறீங்க, இந்த மாதிரி எது இருந்தாலும் 50% பிக்சட் காஸ்ட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்? லெஸ் பண்ணிக்கலாம். மேக்சிமம் 15 lakhs. அப்போ நீங்க 1 crore அப்படின்றத அவங்களோட எஸ்டிமேட். அப்போ 1 crore நீங்க வாங்கிருந்தீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு காஸ்ட்ல நீங்க 15% கவர்மெண்ட் தேர் சப்போர்ட் சப்சிடியா கொடுத்துறாங்க. அடிஷனல் சப்சிடி ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ஒர்க் உமன் ஒர்க்கர்ஸ். உமன் ஒர்க்கரை யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு 5 lakhs வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 5% எலிஜிபிள் அப் டு 5 lakhs. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 20% மோஸ்ட் பேக்வர்டு ஏரியாவாக இருந்தா அங்க 5% நீங்க எலிஜிபிள் பண்ணிக்கலாம். உமன் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி 15, அப்போ அது கூட இன்னொரு 5 சேர்த்துக்கலாம். மோஸ்ட் பேக்வர்டு ஏரியா இந்த ரெண்டுல இருந்து தான் வருதுங்க. பாருங்க, இந்த ரெண்டுல இருந்து தான் இந்த 2 பாயிண்ட்டுமே நமக்கு உருவாகுது. இப்படி எடுத்துக்கங்க, அப்பதான் கரெக்ட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆல்ரெடி எவ்வளவு கேபிட்டல் சப்சிடி கொடுக்குறோம் பாருங்க, 20%. அப்போ 20%ஓட உமன் ஒர்க்கர் ஆக இருந்தா 5% நீங்க சேர்த்துக்கலாம். உங்க இண்டஸ்ட்ரியில உமன் ஒர்க்கர்ஸ் அதிகமா இருந்தாங்க அப்படின்னா பிக்சட் காஸ்ட் கேபிட்டல் சப்சிடியை உங்களுக்கு 25% அவைல் ஆகும். அப்போ இந்த இடத்துல 20ங்கிறதுக்கு பதிலாக உமன் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 25% மாறும். அதை தான் இங்க போட்டிருக்கோம். 25% மோஸ்ட் பேக்வர்டு ஏரியா. பேக்வர்டு ஏரியாவாக இருந்தால் ஆல்ரெடி 15%. இப்போ உமன் ஒர்க்கர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5% அடிஷனல். அப்போ 20% வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் இருந்து தான் இது உருவாகுதுமா, இதில் இருந்து தான் இது வருதுங்க, இதில் இருந்து தான் இது உருவாகுது. புரியுதாங்க? 15%ஓட இன்னொரு 5% எக்ஸ்ட்ரா. இந்த 5% எதுக்காக அப்படின்னா உமன் ஒர்க்கர்ஸ், டு என்கரேஜ் த உமன் ஒர்க்கர்ஸ். டவுட்ஸ் இருந்தா அப்பயே கேட்டுருங்க. ஓகே, ஜெனரேட்டர் சப்சிடி. ஜெனரேட்டர் பவர் எக்யூப்மெண்ட் இல்லையா, பவர் ஃபெசிலிட்டிக்காக. பவர் கட்ல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா அப்போ சப்சிடி 15% காஸ்ட் அப் டு 5 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ரீடபிள் பண்ணணுமா? இது எல்லாமே ஸ்டில் நவ் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸ்பெஷல் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான், கழிவுநீர் வெளியேற்றம். கழிவுநீர் வெளியேற்றம் வெளியேற்றம் அமராவதி ஆறு, கரூர்ல வந்து கலக்கக்கூடிய அமராவதி ஆறு, திருப்பூர்ல சாய தொழிற்சாலைகள் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த ஆறு வந்து
ஆற்று நீர் வந்து மாசடையுது அப்படின்னு சொன்னதுனால கவர்மெண்டே என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஸ்பெஷல் எஃப்ளூயன்ட் பிளான், நீர் சுத்திகரிக்கும் நிலையம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. நீர் சுத்திகரிக்கும் எஃப்ளூயன்ட் பிளான்ஸ் நிலையம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதன் மூலமா வேஸ்ட் வாட்டர் எல்லாம் ரிஃபைன் பண்ணி நல்ல வாட்டர் மட்டும் ஆற்றுல ஒண்ணு வந்து கலந்துட்டு மற்றது எல்லாத்தையும் வந்து கழிவுகளா மாத்தி டிஸ்போஸ் பண்ணாங்க. இந்த ஒர்க்கை செஞ்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்டே தேர் சப்போர்ட்டர். ஒருவேளை ஒரு இண்டஸ்ட்ரி அதற்கான ஸ்பெஷல் எஃப்ளூயன்ட் பிளான்ட நீங்க உருவாக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் சப்சிடி கொடுக்கும். நீங்களே தேர் ஓன் பிளான்ட் சப்சிடி வச்சு ஓன் பிளான்ட் போட்டீங்க அப்படின்னா நீங்க 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் சப்சிடியா அவைல். சப்சிடி ஃபார் மாடர்னைசேஷன் அண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். மாடர்னைசேஷன்னா தெரியும், அதாவது புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வர்றது. புதிய தொழில்நுட்பத்தை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு 12% எடுத்துக்கலாம். டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆகிறது தான் 75% ஈச் யூனிட். கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தேர் ப்ரொவைடட் ஃபார் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ங்கிறது நத்திங் பட் நம்ம என்ன சொல்லாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல். 6 சிக்மா இது மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, 6 சிக்மா. அது இல்லாம குவாலிட்டி மெஷர்மெண்ட்டுக்காக நம்ம எடுத்துக்கிறது குவாலிட்டி மெஷர், தரம். அடுத்தது எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஸ்டாம்ப் டியூட்டி. ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன். லேண்டை ரிஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா அப்போ வந்து வில்லை கட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாம்ப் பேப்பர் அதை வந்து நீங்க ரிடியூஸ் பண்ணி கட்டலாம். அதுக்கு உங்களுக்கு சலுகைகள் உண்டு. அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் டிஎன் கவர்மெண்ட் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஸ்கீம். 50% subjected to 15 lakhs to invest in plant and machinery. Plant and machineryல 15% தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுல பாருங்க டிஆர்பி கொஸ்டின் 2019 கேட்கப்பட்டது. ஃபார் த பர்பஸ் ஆஃப் அடாப்ஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் டெக்னாலஜி த ஃபார்ம் ஆஃப் சப்சிடி. இன்ஜினியர்ஸ் டெக்னாலஜி அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். உள்நாட்டு தொழில்நுட்பம். உள்நாட்டு தொழில்நுட்பத்தை நீங்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸை நீங்க வாங்கி பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதுக்கு கன்செஷன் கொடுக்குறாங்க. சப்சிடி ஆன் காஸ்ட் 75%, சப்சிடி ஆன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவல்ல அசிஸ்டன்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் டியூ டு ஐஎஃப்சிஐ ஃபார் த 3 years. 3 ஆண்டுகளுக்கு ஐஎஃப்சிஐ மூலமா ப்ரொவைட் பண்றதுங்க. ஓகே, இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்சியல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை கொடுக்குறாங்க. வட்டி இவங்க கட்டிப்பாங்க. ஐஎஃப்சிஐஸ் ப்ரூன் இவங்க ஏற்றுக்கொள்வார்கள். நீங்க வட்டி கட்ட தேவையில்லை. அந்த 3 வருஷத்துக்கு 3 ஆண்டு காலத்திற்கான வட்டிய 3 வருடத்துக்கான வட்டிய யாரு கட்டிக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎஃப்சிஐ ஏத்துக்குவாங்க. நீங்க பிரின்சிபல் மட்டும் கட்டினா போதும். 2006-7 டிஆர்பி. 19 டிஆர்பி ரொம்ப கன்ஸ்ட்ரைண்டான ஒரு டிஆர்பிங்க. நீ இருக்கிற கொஸ்டின் பேப்பர்லயே 2019 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓல்டு கொஸ்டின்ஸ் பேப்பர் எல்லாமே எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டிஆர்பியினுடைய கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்ளமேட்டிக் ஏரியாவுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு டிஆர்பி. அதுக்கப்புறம் நமக்கு அவ்வளவு ஹார்டு இல்லை. பட் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நிறைய ஒரு 5 யூனிட் நமக்கு ப்ராப்ளமேட்டிக் யூனிட்டாவே இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நல்லா படிக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் செஞ்சிருங்க. சீடு கேபிட்டல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் இஸ் ஆபரேட்டட் த்ரோ. யாரால கொடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. நோட்டிஃபைடு பை எஸ்ஐடிசி அண்ட் எஸ்எஃப்சி, ஸ்டேட் பினான்சியல் கார்பரேஷன், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். விரிவாக்கம் நல்லா தெரிஞ்சிருக்க. சிறுதொழில் வளர்ச்சி கழகம் இல்லையாங்க, சிறுதொழில் வளர்ச்சி கழகம், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அடுத்த பாத்தீங்கன்னா ஸ்டேட் பினான்சியல் கார்பரேஷன். இவங்க மூலமா இந்த சப்போர்ட்டை நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சீடு கேபிட்டல் அசிஸ்டன்ஸ். அதுல பாக்குறப்பயே 3க்கும் வித்தியாசம் இருக்கு.
2014 டிஆர் பில் பாருங்க. சீடு கேபிட்டல் அசிஸ்டன்ஸ் ஹெல்ப்ஸ் த ஆண்டர்பிரினர் டு மீட். எதுக்காக அப்படின்னா ரிஸ்க் கேபிட்டல். ரிஸ்க் கேபிட்டல் அப்படின்றது டியூ டு த வெஞ்சர் கேபிட்டல். வெஞ்சர் கேபிட்டல் மாதிரி புதுசா ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குறப்போ உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ அதுதான் விதை மூலதனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். விதை மூலதன உதவி. அப்போ குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு வெஞ்சர் கேபிட்டல் மாதிரி வெஞ்சர் கேபிட்டல் அசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்றோம். இது வந்து ஐடிபிஐ த்ரூல நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா 1964. ஓகே பாருங்க, இதுலயே உள்ள போயிட்டு நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. நாமளும் 2-3 புத்தகங்கள் வந்து அதை பார்த்தாதான் எந்தெந்த சப்சிடி எதாவது ஸ்டில் இன் லைவ், இப்போ எதெல்லாம் நமக்கு கேட்பதற்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பவுண்டி, செல்வி மூவ் டு பவுண்டி போலமாங்க. பவுண்டி இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்க? ஓகே, பவுண்டி அப்படின்றது டினோட்டட் போனஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, போனஸ் ஆர் பினான்சியல் எய்ட் அப்படின்னு அர்த்தம். பணம் முடிச்சு which given by the government to an industry help it compete each other units in a nation or foreign market. சார் நீங்க இவ்வளவு ஃபாரின் மார்க்கெட்ல உங்களோட பொசிஷனை ஷேர் பண்ணிருக்கீங்க, இந்தாங்க உங்களுக்கு டியூட்டி என்டைட்டில்மெண்ட் பாஸ்புக், டிபிஇபி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. டிபி டியூட்டி என்டைட்டில்மெண்ட் பாஸ்புக், டியூட்டி என்டைட்டில்மெண்ட் பாஸ்புக், இதெல்லாம் ப்ரொவைட் பண்றது. இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருப்பீங்க, இம்போர்ட்டும் பண்ணியிருப்பீங்க. இம்போர்ட் சாரி, இங்க எக்ஸ்போர்ட் பண்ணா நாட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த நேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். நீங்க ஒரு ஐடி பேஸ்டு ஒரு கம்பெனி, நீங்க அதிகமா எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணிருக்கீங்க, லெஸ் இம்போர்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் அதிகமா பண்ணிருக்கீங்க. அப்ப டெஃபினட்டா உங்களுடைய பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜிடிபியினுடைய growthக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருப்பீங்க. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டெஃபினட்டா உங்களால இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அந்த இண்டஸ்ட்ரிக்கு சர்ப்ளஸ்ங்க. எக்ஸ்போர்ட் அதிகமா பண்ணாவே சர்ப்ளஸ் தான். இப்போ அந்த இண்டஸ்ட்ரியினுடைய ப்ரமோஷனுக்காக உங்களுக்கு டியூட்டி என்டைட்டில்மெண்ட் பாஸ்புக் கொடுத்து, இந்த பாஸ்புக்ல நிறைய கிரெடிட் பண்ணிட்டே வருவாங்க. கிரெடிட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸை நீங்க என்ன பண்ணிக்கலாம், பணமாக மீட்டு கொள்ளலாம். கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா லெவி, டியூட்டி லெவி கொடுத்திருப்பாங்க. டியூட்டி லெவி சார் சுங்க வரியே கிடையாது சார், உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு இருப்பாங்க. அல்லது சுங்க வரியில நீங்க பணமா நீங்க திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து ஊக்கப்படுத்துறது. இப்போ குறிப்பா சொல்லணும், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குன்னு பாருங்க. சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு எக்ஸ்போர்ட் பண்றப்போ அந்த சாஃப்ட்வேரை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடையாது, அதாவது டாரிஃப் கிடையாது, நோ டாரிஃப். டாரிஃப்ங்கிறது யூஸ்வலி இம்போர்ட்டுக்கு தான் நம்ம சொல்லுவோம், எக்ஸ்போர்ட்டுக்கும் டாரிஃப் தான். அப்போ நீங்க சுங்க வரி கட்ட தேவையில்லை. இதை தாராளமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், நோ டாரிஃப். அல்லது இந்த டாரிஃப் உங்களோட பாஸ்புக்ல நாங்க என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கிரெடிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாரிஃபை வந்து நாங்க பாஸ்புக்ல கிரெடிட் பண்ணிடுவோம், உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப நீங்க என்னவா எடுத்துக்கலாம், பணமாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு கவர்மெண்டே சொல்லிடும். அல்லது நீங்க இப்ப பே பண்ணிட்டு எடுத்துட்டு போங்க சார், இந்த பணம் உங்களுக்கு தேவைப்படுறப்ப நாங்க திருப்பி கொடுத்துறோம் வித் இன்ட்ரெஸ்டோட அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இருக்கக்கூடிய ப்ராசஸ். அந்த இண்டஸ்ட்ரி ஃபாரின் மார்க்கெட்ல சக்சஸ் பண்ணதுக்காக கவர்மெண்ட் உங்களை என்கரேஜ் பண்றாங்க. இதெல்லாம் கொடுத்து உங்களை கௌரவப்படுத்துறது. இட் கிவ்ஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் டு அவுட்புட். ப்ரொபோர்ஷன் டு அவுட்புட், உற்பத்தியினுடைய அளவு. உற்பத்தியினுடைய அளவுல தான் பவுண்டிங்கிறது இருக்கும். பவுண்டி கன்ஃபர்ஸ் பெனிஃபிட்ஸ் டு எ பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரிக்காக தான், இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்காக தான்
அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியினுடைய பெனிஃபிட்டுக்காக தான் கொடுப்பாங்க. 2017 டிஆர்பி போனஸ் ஆர் ஃபைனான்சியல் எய்டு which is given by a government to an industry to compete with each other unit local and foreign market. அப்படியே டெஃபினிஷனை அப்படியே கேட்டிருக்காங்க. இதான் டெஃபினிஷன். இந்த பவுண்டினுடைய டெஃபினிஷனை அப்படியே எடுத்து கேட்டிருந்தாங்க 2017 டிஆர்பி. The bounty was an important techniques. மெர்கண்டாலிசம் எக்கனாமிக் பாலிசியில இத குறிப்பிடுறாங்க. அதாவது வியாபாரம், ஏற்றுமதி வியாபாரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஏற்றுமதி வியாபாரத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. வேற சப்சிடி இஸ் ஏ லம்சம். சப்சிடினாவே லம்சம்ங்கிற வார்த்தை இருக்கணும். சப்சிடினா லம்சம் given for the purpose of promoting enterprises considered beneficial to the public welfare. But a bounty is, இதுல பாருங்க, while a bounty is an given அதாவது gratuity per unit of production. அப்போ இது வந்து ஊக்கத்தொகை, கொடை அப்படின்னு அர்த்தம். ஊக்க கொடை அப்படின்னு சொல்லலாம். கிராஜுவிட்டி எப்ப கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயினுடைய கடைசி காலத்துல கொடுக்கறது. பணி நிறைவு போறப்ப அவருக்கு 10 ஆண்டுகள் சர்வீஸ் பண்ணியிருக்காரு, அதற்கு கூடுதலாக சர்வீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய பணியை பாராட்டி கிராச்சுவிட்டி அப்படின்னு கொடுப்பான், பணி கொடை அப்படின்னு கொடுப்பான். அந்த மாதிரி யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, பவுண்டிங்கிறத ப்ரொவைட் பண்ணுங்க. அப்போ யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி வர்றது, யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணோம் அப்படின்னா அது பவுண்டி. அடுத்ததா லம்சமாக இருந்துச்சுன்னா சப்சிடி. சப்சிடி சப்சிடி இன்சென்டிவ் அப்படின்றது stimuli for component including for the incentive. Stimuli for action. ஆக்ஷனுக்கான ஸ்டிமுலி கொடுக்கிறது, ஊக்கப்படுத்துறது. எந்தெந்த மாதிரியான பவுண்டிஸ் சப்சிடிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சப்சிடிஸ் அண்ட் பவுண்டிஸ். நிறைய இண்டஸ்ட்ரீஸ வந்து ஊக்கப்படுத்தியிருக்காங்க. இந்த மினி ரத்னா, நவரத்னா கம்பெனிஸா மாத்துறது, அவங்களுக்கெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க கவர்மெண்ட். ஏன்னா அவங்கதான் நேஷன்ஸனுடைய பில்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். நேஷனை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறதுல நவரத்னா கம்பெனிகளுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு நிறைய கன்செஷன் அவைல்டு ஃப்ரம் த கவர்மெண்ட். சப்சிடி ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒர்க், இது எல்லாமே பாருங்க, இது எல்லாமே நமக்கு ஒண்ணு சப்சிடியா இருக்கும், இல்லை அப்படின்னா பவுண்டி இன்சென்டிவ் அப்படின்ற பேர்ல இருக்கும். இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் சப்சிடி, சப்சிடி ஃபார் பவர் ஜெனரேஷன், ஜெனரேட்டர் கொடுக்கறது, ஜெனரேட்டர் ஃபெசிலிட்டி பண்ணீங்களா, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன், எக்ஸம்ஷன் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், சொத்து வரி கிடையாது, சொத்து வரி நீக்கம், சொத்து வரி நீக்கம். டாக்ஸ வந்து பிரேக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் இன்சென்டிவ். இது இன்சென்டிவ். டாக்ஸ பிரேக் பண்றீங்க இல்லையா, இன்சென்டிவ் அப்படின்றது டாக்ஸ் பிரேக்ஸ். நோ சேல்ஸ் டாக்ஸ் ஃபார் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது இன்சென்டிவ் அப்படின்னு அர்த்தம். இன்சென்டிவ் நான் ரெசிடென்ட் இந்தியன், அவங்க ஏதாவது தொழில ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்றது. சப்சிடிஸ் ஆர்டிசியன் அண்ட் ஹேண்ட்லூம்ஸ், கைவினை பொருள்கள், கைவினைஞர்கள், கையால உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களா இருந்தா அதுக்கு மானியம் கொடுக்கறது. ஸ்பெஷல் இன்சென்டிவ்ஸ் டு உமன் என்டர்பிரனர், முன்னாடியே நம்ம பார்த்தோம். உமன் என்டர்பிரனர் வரப்ப அவங்களுக்கு 5% எக்ஸ்ட்ரா கேபிட்டல் சப்சிடி, 5% எக்ஸ்ட்ரா கேபிட்டல் சப்சிடி. அப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து பேக்வேர்டு ஏரியாவில் ஒரு 15% பேக்வேர்டு ஏரியா அப்படின்னா உமன் என்டர்பிரனர்ஸ் ஆக இருந்தாங்கன்னா ஒரு 5%. அப்போ அந்த இண்டஸ்ட்ரியில மோர் தேன் 51% ஓனர்ஷிப் கண்ட்ரோல்ல எடுத்திருக்கணும். அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5%. எக்ஸம்ஷன் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ், இது இன்சென்டிவ் தான். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சேல்ஸ் டாக்ஸ் லோன், லோன் கொடுக்கறது இன்ட்ரெஸ்ட், இதுதான் இன்சென்டிவ் தான்.
இன்ட்ரெஸ்டும் கிடையாது. சேல்ஸ் டாக்ஸுக்கு லோன் கொடுக்குறோம். இன்கேஸ் ஏதாவது பேர்டன் இருந்துச்சுன்னா, இப்போ சேல்ஸ் டாக்ஸை ஃபியூ மந்த்ஸ் நம்ம கட்டவே இல்லை, பெரிய அமௌண்டா இருக்கு, அப்போ நம்ம கவர்மெண்ட்லயே லோன் வாங்கிக்கலாம். லோன் வாங்கி நீங்க என்ன பண்ணலாம், அந்த லோனை மட்டும் நீங்க அடிச்சுக்கிட்டே வந்தா போதும், இன்ஸ்டால்மெண்ட்ல நீங்க கட்டிக்கலாம். சேல்ஸ் டாக்ஸ் எக்ஸம்ஷன் நீக்கம், இது இன்சென்டிவ். சப்சிடி பையிங் டெஸ்ட் எக்யூப்மெண்ட், இந்த மில்க், அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கேஸ், அதெல்லாம் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பயோமெடிக்கல் இண்டஸ்ட்ரி டெஸ்டிங் எக்யூப்மெண்ட் ரொம்ப ரொம்ப விலை அதிகம், அதை வாங்குறதுக்கு சப்சிடி கொடுக்கறது. சப்சிடி ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங், வீடு அதாவது ஃபேக்டரிக்குள்ள வீடுகளை அமைக்கிறது, குவார்ட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், குவார்ட்டர்ஸ் எம்ப்ளாயிஸை தங்க வைக்கிறது, அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது. லேண்ட் அண்ட் பில்டிங் அட் கன்செஷனல் ரேட், இதெல்லாம் சிப்காட்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க. சிப்காட்ல இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பிரைஸ் ப்ரிஃபரன்ஸ் டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் யூனிட், பிரைஸையே வந்து செட் பண்ணி தருது, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, இவங்களுக்கு தான் முதலிடம். சப்சிடி அசிஸ்டன்ஸ் ஃபார் டெக்னிக்கல் கன்சல்டன்சி திட்டம், இதெல்லாம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷனுக்காக ஹெல்ப் பண்றது. எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஸ்டாம்ப் டியூட்டி, முத்திரை விலை வந்து நீக்கம். கன்செஷனல் வாட்டர், இதெல்லாம் நிறைய இண்டஸ்ட்ரிக்கு ஆற்று பகுதியிலிருந்து கவர்மெண்டே நேரடி பைப்லைன் கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. கன்செஷனல் வாட்டர், ப்ரொவிஷன் ஃபார் சீட் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ், அலாட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்டட் செட்டு, அதாவது மேல அமைக்கக்கூடிய கூரையே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க, கவர்மெண்டே அமைச்சு கொடுத்துரும். அலாட்மெண்ட் ஆஃப் சப்சிடைஸ்டு ரா மெட்டீரியல், மானியத்துடன் கூடிய ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறது. ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ், இதெல்லாம் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் இன்சென்டிவ்ஸ் அண்ட் சப்சிடிஸ், போத் ஆர் இன்க்ளூடட். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படியே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இன்சென்டிவ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் பேக்வர்ட் ஏரியாஸ். All financial institutions, namely IDBI, ICICI, IFCI, extended financial assistance on concessional terms to all industries. இதுல பாத்தீங்க அப்படின்னா located in 247 district selected by the government. கவர்மெண்டே உங்களுக்கு எல்லா ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணி தராங்க. அது லோன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 15 இருந்து 20 வருஷம் வரைக்கும் கட்டலாம், திருப்பி செலுத்தக்கூடியது. இனிஷியல் மொரட்டோரியம் அப் டு 5 years. இனிஷியல் மொரட்டோரியம் அப்படின்னா முதல் தவணை நீங்க செலுத்துவதற்கு எத்தனை வருடம் கழிச்சு செலுத்தினா போதும் அப்படின்னா 5 years. 5 years கொடுக்குறாங்க அப்படின்னா 5 வருஷம் வரைக்கும் நீங்க தவணையே கட்ட தேவையில்லை. எஜுகேஷன் லோன் எல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, படிச்சு முடிச்சு 1 வருடம் வரைக்கும் நீங்க என்ன பண்ண தேவையில்ல, நீங்க இன்ட்ரெஸ்டும் கட்ட வேண்டாம், பிரின்சிபலும் கட்ட வேண்டாம். அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு நீங்க வித் இன்ட்ரெஸ்டோட கட்டணும். அதே சேம் மெத்தட் தான் இங்கேயும். சப்போர்ட் டு லோயர் இண்டஸ்ட்ரி. சென்ட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் சப்சிடி, இது என்ன அப்படின்னா கேஷ் சப்சிடி, கிராண்டிங் கேஷ் சப்சிடி. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அவுட்ரைட் 10 to 20% அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த நீட்ஸ் ஸ்கீம் வர இமிடியட் சப்சிடின்னு சொல்றேன் இல்லைங்களா, இமிடியட் சப்சிடி ப்ரொவைட் பண்ணுறோம். டாக்ஸ் ஹாலிடே, வரி விடுமுறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்கம் டேக்ஸ்ல இது இருக்கு. அண்டர் செக்ஷன் 80IA of the Income Tax Act 1961, deduction is allowed computing taxable income in respect of profit. ப்ராஃபிட்டுக்கு நீங்க டாக்ஸ பிடிக்கணும் அப்படின்னா derived from new industrial undertaking, சிப் ஆர் பிசினஸ் ஆஃப் எ பிசினஸ் ஹோட்டல், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பேக்வர்டு ஏரியாஸ்ல நியூ யூனியன் டெரிட்டரியில நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இந்த டாக்ஸ் ஹாலிடே அந்த பீரியடுக்கு மட்டும் உங்களுக்கு டாக்ஸே வராது. ஆரம்பிச்சு நீங்க ரன் பண்ற வரைக்கும்
ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு உங்களுக்கு ஹாலிடே, நோ டாக்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு பார்த்தோம், PMEGP அப்படின்ட்டு. இது தனியா ஒரு போர்ஷன்ல நம்ம ப்ரீவியஸா பார்த்திருப்போம். அதனோட தொடர்ச்சி தான் இது. அது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, செகண்ட் ஆல்ரெடி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமா முன்னாடி வகுப்புல, அதை எடுத்து வீடியோ இருந்தாலும் பார்த்துக்கோங்க, நோட்ஸ் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஸ்டார்டட் இன் அக்டோபர் 1993. அடுத்தா பாத்தீங்கன்னா த ஸ்கீம் இம்ப்ளிமெண்டட் பை காதி, KVIC தான் இந்த ஸ்கீமே இன்ட்ரடியூஸ் பண்ணது. அது இல்லாம KVIC போர்டு, DIC இம்ப்ளிமெண்டேஷன் லெவல்ல கொண்டு வராங்க. த மேக்சிமம் காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் அட்மிசபிள் செக்டர், இதனால பாத்துக்கணும். இது நமக்கு இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்க, சிலபஸ்லயே ஒரு டேர்மையே கொடுத்திருக்காங்க. PMEGPங்கிறத ஒரு டேர்மையே கொடுத்திருக்காங்க. அதனால அந்த இடத்துல இருக்கிறது இல்லாம நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, புதுசா தகவல்களும் இப்ப ரீசெண்டா இருக்கிறதையும் சேர்த்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். இந்த பார்ட்டுக்கு மட்டும் PMEGPக்கு மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. இதுதான் வேலை உருவாக்க திட்டம். வேலை உருவாக்க திட்டம் ப்ரீவியஸ்லயே நடத்திருக்கோம், பாத்துக்கோங்க. ஓகே, பிசினஸ் அதாவது மேனுஃபேக்சர் உற்பத்தியா இருந்தா 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் மேக்சிமம் காஸ்ட்டை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தராங்க. இதே வந்து சேவை தொழிலாக இருந்தா 10 லட்சம். இதுல யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனரல் கேட்டகரி, ரூரல் அர்பன் தனித்தனியா, ஸ்பெஷல் கேட்டகரி ரூரல் அர்பன், இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் வைஸாவும் அவங்க ஹெல்ப் பண்ணி தராங்க. இது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஸ்கீம். அதனால இதுல OBC வருவாங்க. ராஜீவ் காந்தி உதயம் மித்ரா யோஜனா, இது ஆல்ரெடி உங்களுக்கு ஜஸ்ட் சொல்லியிருக்கேன். இது நல்லா இருந்தாலும் நல்லா பாத்துருங்க. உதயாமி அப்படின்ற ஸ்கீமா சிம்பிளா ஒரு இடத்துல மட்டும் ஒரு டைரக்ஷன் வந்திருக்கும். இந்த ஸ்கீம் 2008 தொடங்கப்பட்டது. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ். ஏன்னா இந்த சப்சிடி இன்சென்டிவ் பத்தி பேசுறதுனால இந்த இடத்துல அதையும் சேர்ந்து நான் உங்களுக்கு லீட் பண்ணி கொடுக்குறேன். லீட் ஏஜென்சிஸ் மூலமா உதயாமி மித்ராஸ் ரெண்டரிங் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ், ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்டர்பிரனர், முதல் தலைமுறை என்டர்பிரனர்ஸ்க்காக, தொழில் முனைவோருக்காக. அது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி 650 உதயாமி மித்ராஸ், அவங்களுக்கு பேரே அதுதான், பெனிஃபிஷியரினுடைய பேரு உதயாமி மித்ராஸ். 28 ஸ்டேட் 3 யூனியன் டெரிட்டரிஸ்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 35,154 பெனிஃபிஷரிஸ் ஹோல்டிங் சப்போர்ட் இதுல வந்திருக்காங்க. இதுக்கு பேரு RGUMY, என்டர்பிரனரியல் ஸ்கீம் தான், உதயாமி மித்ரா யோஜனா. உதயாமி மித்ரா யோஜனா இதையும் நல்லா பாத்துக்கோங்க. சீடு கேபிட்டல் அசிஸ்டன்ஸ், இது வந்து IDBI-ஆல ப்ரொவைட் பண்றது. சீடு கேபிட்டல் அப்படின்னா டு ஓவர் கம் த ப்ராப்ளம் IDBI ஹாஸ் கம் அப். தொழில ஆரம்பிச்சிருவோம், செலவு கூடுதலாயிரும், அப்போ என்டையரா பாதியிலேயே நம்ம நிறுத்திடுவோம், வேலைகளை செய்ய முடியாம நிறுத்திடுவோம். வீடு கட்டி பாதியிலேயே நிற்கும் இல்லைங்களா, அது மாதிரி தொழிற்சாலையை தொடங்குறப்ப பாதியிலேயே நின்றுடும். அப்போ சீடு கேபிட்டல் தேவை உங்களுக்கு. அந்த விதை மூலதனத்தை கொடுக்குறவங்க தான் இந்த அசிஸ்டன்ஸ் ப்ரொவைடர் அப்படின்னு அர்த்தம். அதுல IDBI-னுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அது இல்லாம SIDC அண்ட் SFC, இவங்க தான் தொழில் வளர்ச்சி கழகங்கள், இவங்க ப்ரொவைட் பண்றதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுலயும் முதல் தலைமுறை டெக்னீசியன்ஸ் எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்றாங்க. இஃப் த ப்ராஜெக்ட் கம் வித் நான் பேக்வர்டு ஏரியாவாக இருந்தா தென் ப்ராஜெக்ட் வுட் நாட் எலிஜிபிள். நான் பேக்வர்டு ஏரியானா ஆல்ரெடி வளர்ச்சி அடைந்த ஏரியாவில் புதுசா தொழில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது சப்சிடி. ரிமோட் ஏரியாவாக இருந்தா அங்கே எலிஜிபிலிட்டி உண்டு. ரிமோட் ஏரியா கவர்மெண்டே நிறைய சப்போர்ட் பண்ணி உருவாக்கி தரும். த எக்ஸ்டெண்ட் ஆஃப் சப்சிடி கம்மிங் அப் பேக்வர்டு ஏரியாஸ் தான் அவங்க ABC அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. த மேக்ஸிமம் அமௌண்ட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் 5 lakhs ப்ராஜெக்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் கண்டிஷன், 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணி தராங்க.
The amount of seed capital assistance not exceed 15 lakhs. 15 லட்சத்துக்கு மிக கூடாது. டெப்ட் ஈக்விட்டி நார்ம்ஸ் அப்படின்னா நீங்க 2 பங்கு போடணும், கவர்மெண்ட் 1 பங்கு போடும். இது கவர்மெண்ட், இது வந்து ஓனர். அப்போ ஓனர் வந்து 50,000 ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னா கவர்மெண்ட் 1 பங்கு 25,000 ரூபாய் கொடுக்கும். SSI யூனிட்டுக்கு மட்டும். 1.5:1 in the case of medium scale companies. சின்ன நிறுவனங்களா இருந்தா 2:1. மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருந்தா 1.5:1. அவங்கள லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸா எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகளா இருக்கு. சப்சிடைஸ்டு கன்சல்டன்சி சர்வீசஸ். கன்சல்டன்சிங்கிறது ஒண்ணும் இல்லாம ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன், TCO செய்வாங்க. டெக்னிக்கல் கன்சல்டன்சி ஆஃப் இந்தியா, இட்காட். தமிழ்நாட்டுல இட்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க அந்த ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கெல்லாம் 25% ஃபீஸை சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. சப்சிடைஸ்டு மார்க்கெட் ஸ்டடிஸ், நியூ என்டர்பிரனர்ஸ் அப் டு 75% ஆஃப் த காஸ்ட். இந்த மாதிரி வரக்கூடிய இடங்கள் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. சப்சிடைஸ்டு மானியத்துடன் கூடிய மார்க்கெட் ஸ்டடிஸ். அப்போ உங்களோட பொருளுக்கான சந்தைப்படுத்த மானியம் அதுக்கு நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இன்ஜினியர்ஸ் டெக்னாலஜிக்கு IFCI மூலமா உங்களுக்கு 5 lakhs வரைக்கும் சீலிங்ஸை ப்ரொவைட் பண்ணி தராங்க. இது எல்லாமே ப்ராஜெக்ட். ஹையர் பர்ச்சேஸ் ஆகிருந்தா NSIC. ஹையர் பர்ச்சேஸ்னா தெரியும், வாடகைக்கு எடுக்கிறது. வாடகை அதாவது பெரிய மெஷினரிய, பெரிய மெஷின்ஸை வாடகைக்கு எடுத்து கொடுக்கறத NSIC பண்றாங்க. பினான்சியல் சப்போர்ட்டை IFCI பண்றாங்க. டிரான்ஸ்போர்ட் சப்சிடி 50% ஆஃப் த ரா மெட்டீரியல் காஸ்ட். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 50 இது TRB கொஸ்டின்ஸ் ஆகும் நமக்கு இருந்தது. இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க வரியா படிச்சாதான் ஆகணும். இதுல வேற வழியே கிடையாது. எல்லா பகுதியுமே ரொம்ப முக்கியம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்சென்டிவ்ஸ் அண்ட் சப்சிடிஸ் இதெல்லாம் இருக்கிற ஸ்கீம் பத்தி தான் சொல்லியிருக்கோம். நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கான்செப்ட் வெரி ஈஸி. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்டுக்கலாம். Any more questions? Okay. Thank you very much. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir.